قدم بسم الله جل وقد سما أحمد حمدا بالدوام موسما أسلم تسليما كثيرا قياسما أصلي صلاة تملأ الأرض والسماء على من له أعلى العلا متبوأ صلاة وتسليم وأزكى تحيتي على من له أعلى العلا متبوأ. இதுதான் வித்ரியா ஷரீஃபில் முதலாவது நாள் ஓதக்கூடிய 5 வரிகள். முதல்ல 5 வரிகள் ஓதின பின்னால் மறுபடியும் சலாத்தும் தஸ்லீமும் வாசிகா தஹியத்தி அலா மல்லஹு அலல் உலா முத்தபவ்வ் என்று ஒவ்வொரு 5 வரிக்கு பின்னாலும் அவனுடைய சலவாத் ஓதப்படுகிறது. இதில் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், இந்த வித்ரியாவை கோர்வை செய்தவர்கள் உகத்திமு பிஸ்மில்லாஹி ஜல்ல வகது சமா, நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை எழுதுவதற்கு முன்னால் நான் அதை எழுத ஆரம்பிப்பதற்காக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹ் என்ற திருநாமத்தை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மேலும் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் மிகவும் வலுப்பமானவன், உயர்த்தியானவன். அதே நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் அல்லாஹுவை புகழ்ந்தும் அந்த என்னுடைய புகழ் மாலையை நான் ஆரம்பிக்கிறேன் என்கிறார்கள். மேலும் உயர்வுக்கெல்லாம் உயர்வான முகமது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வானமும் பூமியும் நிரம்பும் அளவுக்கு சலவாத்தும் சலாமும் சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் என்று வித்ரியாவை கோர்வை செய்தவர்கள் சொல்கிறார்கள். இங்கு எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லித்தான் ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கப்படாத எந்த ஒரு விஷயமும் அதிலே பரக்கத்து குன்றியதாக, பரக்கத்து குறைவுள்ளதாக தான் இருக்கும், பரக்கத்து அதிகமாக இருக்காது. அதே போல நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதில் 19 எழுத்துக்கள் இருக்கிறது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று சொன்னால் 19 எழுத்துக்கு 190 நன்மைகள் கிடைக்கிறது. அது ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் அந்த வசனத்தை ஓதுகின்ற பொழுது நமக்கு கணக்கே இல்லாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளை எழுதி தருகிறான். ஏனென்று சொன்னால் ரமதான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு கூலி எவ்வளவுன்னு நமக்கே தெரியாது. அல்லாஹ் அதை என்ன செய்கிறான், அதிகப்படுத்தி கொடுக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு என்பது எனக்குரியது, அதுக்கு நான் தான் கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். அப்போ தொழுகை, ஜக்காத்து, ஹஜ் எல்லாம் அல்லாஹ்க்குரியது இல்லையா? எல்லாம் அல்லாஹ்க்குரியதான். ஆனால் மற்ற அமல்களை செய்கின்ற பொழுது அது மற்றவங்களுக்கு தெரிகிறது. தொழும்பொழுது ஜமாத்தா தொழும்போது மற்றவர்கள் பார்க்கிறார்கள். ஜக்காத்தை நாம் மற்றவர்களுக்கு தான் கொடுக்கிறோம், அதை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். ஹஜ் செய்கின்ற பொழுது ஊரில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போகிறோம், சலாம் கொடுத்துட்டு போகிறோம், வருகிறோம், வந்த பிறகு சலாம் கொடுக்குறோம், எல்லாருக்கும் தெரிய வருகிறது ஹஜ் உம்ரா செய்திருக்கிறோம் என்று. ஆனால் நோம்பாளியாக இருந்தோமா இல்லையா என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். நோம்பாளிமாய் மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ள முடியும், ஆனால் உண்மையா பொய்யா என்பது அல்லாஹுக்குத்தான் தெரியும். இரண்டாவதாக சலவாத்தை சொல்லுவது. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தை சொல்லும்படி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய மலக்குமார்களும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தை சொல்லுகிறார்கள். முஃமின்களே, ஈமான் உள்ளவர்களே, எல்லாரையும் சொல்லல, ஈமான் உள்ளவர்களுக்கு தான் சொல்றான். முஃமின்களே, நீங்களும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த ஒரு துவாவை நாம் அல்லாஹ்விடத்து கேட்பதாக இருந்தாலும் அதனுடைய ஆரம்பத்திலும் கடைசியிலும் சலவாத்து சொல்லப்படாமல் இருந்தால் அந்த துவா அல்லாஹ்வை சென்றடையாது. வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே அது அப்படியே தொங்க விடப்பட்டிருக்கும். அப்போ நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் சலவாத்து ஒரு வசீலாவாக அமைகிறது. அதே நேரத்தில் அத்தஹியாத்திலே நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லாமல் இருந்தால் அந்த அத்தஹியாத்து கூடாது. அத்தஹியாத்து கூடாமல் போனால் தொழுகையே கூடாது. அப்போ தொழுகை கூடுவதற்கும் தொழுகை ஆகுவதற்கும் என்னவாகிறது, சலவாத் ஒரு வசீலாவாக அமைகிறது. ஜனாசாவுடைய தொழுகையிலே 2வது தக்பீருக்கு பின்னால் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வது ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது. சலவாத்து சொல்லாமல் இருந்து சொன்னால் அந்த ஜனாசா தொழுகை கூடாது. 4 தக்பீர்கள் கட்டப்படுகிறது. சில பித்அத் வாதிகள், சில வழிகேடர்கள், நாங்க தான் அறிவாளிகள், எங்களுக்கு தான் ஈமான் கிடைச்சோம்னா ஒரே தக்பீரோடு நின்றுக்கிட்டு இருப்பாங்க, 4 தக்பீர் கட்ட மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு சரியான பாரம், கையை தூக்கி கட்டுறதுக்கு சரியான பாரம் அவனுக்கு.
அதே நேரத்தில் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகம் ஸலவாத் சொல்ல வேண்டும். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முன்னிலையில் சொன்னார்கள், கஞ்சன் என்னை காணமாட்டான், கஞ்சன் என்னை காணமாட்டான், கஞ்சன் என்னை காணமாட்டான் என்று 3 தடவை சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், கஞ்சன் யார் என்று கேட்ட பொழுது என் மீது ஸலவாத் உரைக்காதவன், ஸலவாத் சொல்லாதவன் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறார்கள், என் மீது ஸலவாத் சொல்ல மறந்தவன் சுவர்க்கத்துக்கான பாதையை மறந்து விட்டான் என்று சொன்னார்கள். எனவே ஸலவாத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்கின்ற பொழுது நமக்கு 10 நன்மைகள் எழுதப்பட்டு 10 பாவங்கள் அளிக்கப்பட்டு சுவர்க்கத்திலே 10 அந்தஸ்துகளும் உயர்த்தப்பட்டு நமக்கு அந்த தர்ஜாவாக தரப்படுகிறது. அதே நேரத்தில் நாம் ஸலவாத்தை சொல்ல மறந்தோம் என்று சொன்னால் நமக்கு சொர்க்கத்துக்கான பாதையும் மறந்து போய்விடும். அதனால தான் இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட அமல்களை அதிகமாக செய்வதற்காக ஸலவாத்துக்கள் சொல்லப்படுவதற்காகத்தான் இந்த வித்ரியா ஷரீஃப் நமக்காக தரப்பட்டிருக்கு, ஓதும்படி கட்டளையிடப்பட்டுள்ளது. எனவே நாம் ஓதுகிறோம். அப்படி ஓதுகின்ற பொழுது வித்ரியா ஷரீஃபை பார்த்து ஓதுபவர்கள் அந்த வித்ரியா ஷரீஃபை ஓதுவதோடு ஸலவாத்தையும் ஓதுகிறார்கள். பின்னால் உட்கார்ந்திருப்பவர்கள் அவர்களுக்கு பார்த்து ஓத முடியாதவர்களாக இருந்தாலும் சரி, ஸலாத்தும் வ தஸ்லீமும் வ அஸ்கா தஹிய்யத் என்று ஓதும் பொழுது அவர்களுக்கு வந்து ஸலவாத்துடைய கூலி கிடைக்கிறது. எனவே அல்லாஹ் சொன்னது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. இந்த பாக்கியத்தை கஞ்சர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் வரவும் மாட்டார்கள். இன்னும் சில பேர் வேணுமென்றே தடுப்பார்கள், அதெல்லாம் கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இல்லாதது, ரமலான் மாதம் குர்ஆன் தானே இறங்கியது, குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டியதுதானே என்று சொல்லி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது ரபியுல் அவ்வல் மாதத்தில் தானே, ஏன் அந்த மாதத்திலாவது ஸலவாத் ஓதி ஒரு மஜ்லிஸ் வைக்க வேண்டியதானே, ஏன் அந்த மாதத்தில் வைக்கல? அந்த மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குர்ஆன் இறங்கியது ரமலான் மாதத்தில் என்றாலும் அந்த இறங்கியது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தானே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய குர்ஆனை அவர்கள் பிறந்த மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்திலாவது ஓத வேண்டியதானே. அதையும் ஓதாமல் மற்றவனையும் ஓதவிடாமல் தடுக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் நரகத்துக்கான அழைப்பாளர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹக்கான ஒரே ஒரு ஜமாத் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் மட்டுமே என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நம்முடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தில் உள்ள பெரும் வலிமார்களான மஷாயிஹ்மார்கள் நமக்கு எவ்வாறு அல்லாஹுவை நெருங்குவது, எவ்வாறு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வது, நேசத்தை பெற்றுக்கொள்வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசத்தை நேசத்தை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதற்கான வழிமுறைகளை நமக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள். அந்த காட்டித் தந்த வழிமுறையில் ஒன்றுதான் இந்த வித்ரியா ஷரீப். நாம் ரமலான் மாதத்தில் நாம் ஓதுகிறோம். சில ஊர்களில் என்ன செய்வார்கள், தராவி தொழுகைக்கு பின்னால் வித்ரியா ஓதுவார்கள், அதுக்கு பின்னால் ஹிஸ்பு ஓதுவார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜுஸ். சில ஊர்களில் இரவிலே தராவி தொழுகைக்கு பின்னால் வித்ரியாவை மட்டும் ஓதுவார்கள், பகல் நேரத்தில் லுஹருக்கோ அசருக்கு பின்னால் குர்ஆன் ஓதுவார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது திரும்ப ஸலவாத்தை சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மதுகாக, நல்ல ஒரு அமலாக இந்த வித்ரியா ஷரீப் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது போன்ற அமல்களை செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுடைய ஊரில் இருந்தால் அதை கைவிட்டு விட வேண்டாம். அங்கே சென்று அதிலே கலந்து கொள்ளுங்கள். முன்னால் இருந்து ஓதுவதற்கு முடியாத நிலையில் இருந்தாலும் பின்னால் இருந்து ஸலவாத்து சொல்லுங்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யார் ஸலவாத்து சொல்கிறாரோ அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நமக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதோ இல்லையோ, நம்முடைய முகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அல்லாஹ் காட்டுகிறான், இவர்தான் உங்கள் மீது ஸலவாத்து சொன்னவரே என்பதை அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டுகிறான். எனவே அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடிய இந்த மஜ்லிஸில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாம் பாங்குக்கும் இகாமத்துக்கும் முன்னால் ஸலவாத்து சொல்கிறோம். நிறைய இடங்களிலே இதை நிறுத்திவிட்டார்கள். அது எப்படி பாங்குக்கும் இகாமத்துக்கு முன்னால் ஸலவாத் சொல்லுகிறீர்கள்? குர்ஆன் ஹதீஸில் அப்படி இருக்கிறதா? பாங்கு இகாமத்துக்கு முன்னால் ஸலவாத்து சொல்லும்படி ஏவப்பட்டுள்ளதா என்றெல்லாம் கேட்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறதா பாங்கு இகாமத்துக்கு முன்னால் ஸலவாத்து சொல்ல வேண்டாம் என்று இருக்கிறதா என்று நாங்கள் கேட்டால் பதிலே இல்லை. அப்போ ஒரு விஷயத்தை நேரடியாக பேர் சொல்லாமல் சொல்லப்பட்டிருந்தால், இப்போ குர்ஆன் ஹதீஸில் பாங்குக்கும் இகாமத்துக்கு முன்னால் ஸலவாத்து சொல்லுங்க என்று இல்லை என்றிருந்தாலும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று இருக்கிறது. அது எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பதை நமக்கு நேரம் குறிப்பிட்டு தரவில்லை என்றாலும் நாம் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாத்ரூம்களுக்கு போகின்ற நேரத்தில் அசுத்தமான இடங்களுக்கு, அந்த குப்பைகள் நிறைந்த இடங்களில் ஸலவாத்துகளை சொல்லாமல் நல்ல இடங்களில் நாம் அதை சொல்லிக்கொள்ள வேண்டும். வீட்டில் சொல்லலாம், பாதையிலே நடந்து போகும்போது சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் பாங்கு சொல்லப்படுகிற இடம் என்கிற வகையில் பள்ளிவாசலிலே அல்லாஹுக்காக சஜிதா செய்யக்கூடிய இடம். எனவே பாங்கு இகாமத்துக்கு முன்னால் சொல்லக்கூடிய ஸலவாத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு நன்றி
கடமைக்காக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தொழுகை என்பது சுவர்க்கத்தினுடைய திறவுகோல். அதை நம்மளுக்கு கொண்டு வந்து தந்ததினால் அந்த தொழுகையுடைய நேரம் வருகின்ற பொழுது நாம் அந்த சலவாத்தை அவர்கள் மீது ஓதி நன்றி கடனை செலுத்துகிறோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் சலவாத்தை சொல்லக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கி அருள்வானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.